ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெஃப்லான் டெஃப்லான் கோட்டட் சமையல் பாத்திரங்கள் இல்லாத வீடுகளே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த டெஃப்லான் கண்டுபிடிப்பும் மிகவும் சுவாரஸ்யமானதும் ஒரு தற்செயலான நிகழ்ச்சியும் ஆகும். இதை பற்றியும் இது டெஃப்லானோட பிற முக்கியமான உபயோகங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. டெஃப்லான்கிற வர்த்தக பெயரால் உலகம் முழுவதும் அறியப்படும் பாலிடெஃப்ளூரோ எத்திலின் என்ற வேதிச் சேர்வை நவீன அறிவியல் உலகத்தில் நிகழ்ந்த ஒரு தற்செயலான ஆனால் மிகவும் புரட்சிகரமான கண்டுபிடிப்பாகும். ஒட்டாத சமையல் பாத்திரங்களிலிருந்து விண்வெளி ஆய்வு கருவிகள் வரை இதன் தாக்கம் பரவியுள்ளது. டெஃப்லானை கண்டுபிடித்த பெருமை அமெரிக்காவின் புகழ்பெற்ற டூபாண்ட் நிறுவனத்தில் பணிபுரிந்த வேதியியலாளரான டாக்டர் ராய் ஜே பிளங்கெட் என்பவருக்கு சேரும். இவர் இந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 6. அந்த காலகட்டத்தில் டாக்டர் பிளங்கெட் அவர்கள் ஒரு குளிர்சாதன பெட்டிக்கான வாயுக்கள், அதாவது ரெஃப்ரிஜரண்ட் கேஸஸை உருவாக்குவது தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். இதற்காக அவர் டெட்ராஃப்ளூரோ எத்திலின் என்ற வாயுவை பயன்படுத்தி பரிசோதனைகளை மேற்கொண்டார். ஒரு நாள் ஆய்வின் ஒரு பகுதியாக அழுத்தம் கொடுத்து அடைக்கப்பட்டிருந்த டிஎஃப்யூ வாயு சிலிண்டரை பிளங்கெட் திறக்க முயன்றார். சிலிண்டரிலிருந்து வாயு வெளிவர வேண்டிய ஓசை கேட்காததால் குழப்பமடைந்தார். சிலிண்டரின் எடை மட்டும் கரெக்டாக இருந்தது. அந்த சிலிண்டரை வெட்டி பார்த்தபோது உள்ளே வாயு இருப்பதற்கு பதிலாக அது வெள்ளை நிறமான மெழுகு போன்ற வழுவழுப்பான ஒரு திடப்பொருளாக மாறியிருந்ததை கண்டார். டிஎஃப்யூ வாயு சிலிண்டரின் உள்ளே இருந்த இரும்புடன் வினையாற்றி பாலிமரைசேஷனாக மாறி பிடிஎஃப் என்கிற சேர்வையாக மாறியிருந்தது. இந்த பொருள் அறியப்பட்ட அனைத்து பொருட்கள் மிக குறைந்த உராய்வு குணகத்தை கொண்டிருந்தது. லோவஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தன்மையை கொண்டிருந்தது. இது அதிகபட்ச வழுக்குத்தன்மையையும் கொண்டது. இது மிக அதிக வெப்பநிலையை சுமார் 327 டிகிரி செல்சியஸ் வரை தாங்கும் திறனும் கொண்டது. மற்றும் இது வேதியியல் ரீதியாக மந்தமானது, கெமிக்கலி இனட். இந்த காரணங்களினால் இது சமையல் பாத்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. டெஃப்லான் பூசப்பட்ட ஒட்டாத சமையல் பாத்திரங்கள் இல்லத்தரசிகளுக்கு சமையலை எளிதாக்கின. இதுதான் இதன் மிகவும் பொதுவான பயன்பாடு. அதன் அதிக வெப்ப எதிர்ப்பு மற்றும் நிலைத்தன்மை காரணமாக நாசாவின் விண்வெளி உடைகள், ஸ்பேஸ் சூட்டுகளிலும் விண்கலங்களில் பயன்படுத்தப்படும் பாகங்களிலும் பயன்படுத்தப்பட்டது. இதன் குறைந்த உராய்வுத்தன்மை காரணமாக இயந்திரங்களில் பியரிங்ஸ் அண்ட் கியர்ஸ் மற்றும் குழாய்களில் நீர் அல்லது வாயு கசிவை தடுக்கும் சீல்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது உடலின் எந்த உறுப்புடனும் வினையாற்றாததால் சில மருத்துவ உபகரணங்கள் மற்றும் செயற்கை உடல் உறுப்புகளில் கூட பயன்படுத்தப்படுகிறது. டாக்டர் ராய் ஜே பிளங்கெட் ஒரு புதிய குளிர்சாதன வாயுவை கண்டுபிடிக்க போய் அவர் எதிர்பார்த்ததை விடவும் ஒரு பெரிய உலகையே மாற்றிய ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்திவிட்டார். டெஃப்லான் என்பது இன்று வரை நமது சமையல் அறைகளிலிருந்து அதிநவீன விண்வெளி பயணங்கள் வரை தனது அத்தியாவசிய பங்களிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு தனித்துவமான அறிவியல் கண்டுபிடிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி.